யமுனாவும், நர்மதாவும் வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து 2 பேரும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா வந்து "இங்க போய் விளையாடுங்க நான் பார்க்குறேன்றாரு." 2 பேருமே செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா உட்காந்து பார்த்துட்டுருக்காரு. அடுத்து வந்து இங்க காவேரி வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து நர்மதாக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாரி யமுனாக்கு வந்து நம்ம விஜய் சப்போர்ட் பண்றாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவ குழந்தை அதனால சப்போர்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு விஜய் கிட்ட சண்டைக்கு போறாங்க நம்ம காவேரி. "அதெல்லாம் கிடையாது. விளையாட்டுனா விளையாட்டு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தாத்தாவும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிறாங்க நம்ம காவேரி. இதெல்லாம் பார்த்து தாத்தா சிரிக்கிறாரு. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க ராகினி. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாகுது அவங்களுக்கு. குமரன் என்ன பண்றாரு, அங்க வராரு. வந்துட்டு "நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "வாங்க மாமா நம்மளும் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, "அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு இந்த விளையாட்டுலாம் தெரியாதுப்பா" அப்படின்னு குமரன் வந்து சொல்றாரு. "சரி வாங்க நம்ம விளையாடலாம்னு" சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் வந்து கூப்பிடுறாரு. "நம்மளா? நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறது? எல்லாம் கிரிக்கெட் தான் விளையாடலாம் வாங்க" அப்படின்னோனே, "கிரிக்கெட்டா? சரி ஓகே. விளையாடலாம். ஆனா என்னால விளையாட முடியுமான்னு தெரியலையே! இங்க எங்க இடம் இருக்கு?" "அதெல்லாம் இருக்கு வாங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. உடனே தாத்தா வந்து "நானும் வரட்டுமா? சேர்த்துக்கலாமான்னோனே" "தாத்தா நீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா. என்ன பத்தி என்ன நினைக்கிற? நான் சூப்பரா பால் போடுவேன்" அப்படின்னோனே, சரி ஓகே. சரி கேட்ச் விளையாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விளையாடலாமா?" அப்படின்னோனே, "சரி விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பால் போட்டு ஃபுல்லா வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா 3 பேருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராகினி பார்க்குறாங்க. இங்க என்னதான் நடக்குது? எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோட சேர்ந்து இப்படி விளையாடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே! எல்லாம் இந்த காவேரி சொல்லணும். அவ தான் இந்த குடும்பத்த மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு அமர்க்களம் பண்ணிட்டு இருக்கா. காவேரி நம்ம ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சோம். இந்த மாரி ஆவுதே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ராகினி வந்து டென்ஷன் ஆவுறத பார்த்து காவேரி வந்து சிரிக்கிறாங்க. "நீ டென்ஷன் ஆவுறதாண்டி இவ்வளவும் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி மனசுலயே. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ராகினி அவங்க அப்பா போய் சந்திக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அத கேட்டு வந்து அதிர்ச்சியடைறார் பசுபதி. "இவ்ளோ நடந்திருக்கா?" அப்படின்னு. "ஆமாப்பா. அவ ரொம்ப திமிரா போயிட்டுருக்காப்பா. விடவே கூடாதுப்பா" அப்படின்னோனே, "இங்க பாரும்மா நீ எப்படியாவது இந்த கம்பெனில நுழைஞ்சுட்டு, அதக்கூட அந்த விஜய் வரக்கூடாதுன்னு சொல்றாருப்பா. என் வீட்டுக்காரரே வரக்கூடாதுன்னு சொல்றான். அவன் யாரு சொல்றதுக்கு? இந்த சொத்தெல்லாம் விஜய்க்கு மட்டும் தான் சொந்தமா? எல்லாம் அஜய்க்கு தான் சொந்தம். நான் உள்ள வந்துட்டேன்னா இருக்குமா அவங்களுக்கெல்லாம். எல்லாருக்கும் வைப்பேம்மா வேட்டு. ஆனா நான் உள்ள வர முடியாது இந்த மாரி பண்ணிட்டாங்களேம்மா" அப்படின்னோனே, "கூடிய சீக்கிரம் நீங்க உள்ள வரீங்கப்பா. அதுக்கு நான் ஏதாவது செய்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்றாங்க. "முதல்ல கம்பெனி நுழையிற வழிய பாரும்மா. சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம காவேரி வந்துட்டே இருக்காங்க. அப்ப யமுனாவ பார்க்குறாங்க. யமுனாவும் நம்ம நிவீனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க. "இவ்ளோ தூரம் யமுனா வந்திருக்கா? காலேஜ் எங்க இருக்கு? இவ எப்படி இங்க வந்திருக்கா? அதுவும் வந்து நிவீன சந்திக்க தான் வந்திருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நிவீன் வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாரு. "இங்க பாரு யமுனா இது இப்படிலாம் தேடிட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. "இல்லங்க உங்கள பார்க்காம இருக்க முடியல. அதான் வந்தேன். இந்த மாரிலாம் வராத புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து யமுனா வந்து மனசு கஷ்டத்தோட வராங்க. யமுனா பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம காவேரி. வீட்டுக்கு வந்து யமுனா வந்துட்டுருக்காங்க. அப்ப வர்ற வழியில காவேரி அவங்கள பிடிச்சிடுறாங்க. "வா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க உள்ள. இவங்க 2 பேரும் உள்ள போறத பார்த்து ராகினி வந்து பின்னாடியே ஓடி போறாங்க. அப்போ வந்து 2 பேரும் என்ன பண்றாங்க, பெட்ரூம் போயிட்டு கதவ சாத்திக்கிறாங்க. ச்சே! கதவ சாத்திட்டாளுங்களே! என்ன பேசுதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டு கேட்குறாங்க. காத வச்சு. "என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த மாரி பண்ணிட்டுருக்க. எப்படி நீ வந்து இந்த மாரி தேடி போற? நிவின எனக்கு ஒண்ணுமே புரியல. நிவின இவ்ளோ தூரம் நீ தேடி போறேன்னா, எதுவும் இல்லாம தேடி போமாட்ட. உண்மைய சொல்லு. உனக்கும் நிவினுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. யமுனா அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. யாரோ வந்து அங்கருந்து நிழல் தெரியுது. "ஒரு நிமிஷம் இருடி" அப்படி சொல்லிட்டு போய் வந்து கதவ திறக்குறாங்க. ராகினி வந்து அப்படியே விளையாடுற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ராகினி பலார்ன்னு அற விடுறாங்க. "உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு அசிங்கமா இல்லன்றாங்க. என்னையும் அடிச்சிட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன். ஒட்டு கேட்டுட்டு பேசுவ பேசுற. இன்னும் வந்து பொளந்துற போற. மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு" அப்படின்னோனே, செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க ராகினி. "உன்ன பார்த்துக்கிறேன்டி" அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே கதவ சாத்திட்டு, "இங்க பேசுறது வேலைக்கு ஆவாது. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ போ. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. அது மட்டும் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண போறேன்னு நான் சொல்றேன். அப்புறமா நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவ வீட்டுக்கு அனுப்புறாங்க. யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து நம்ம காவேரி. இதோட முடியுது.